யோசுவா நினைத்து பார்த்திருக்கலாம். எப்படின்னா, நான் தகுதியே இல்லையே, இந்த ஸ்தானத்திற்கு நான் தகுதியே இல்லையே. அந்த 40 வருஷத்துல யோசுவா எங்க இருந்தாலும் கூட தெரியாது. அந்த கொஞ்சம் அந்த அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் எடுத்து போட்டு ஒண்ணு வெளியில கூட்டிட்டு போங்க, ஒண்ணு பிரசங்கத்தை கவனிங்க, இல்லைன்னா வெளியில கூட்டிட்டு போங்க. ஓகேவா? யோசுவா நினைத்து பார்க்கிறாரு, நான் தகுதியே இல்லையே, இந்த ஸ்தானத்திற்கு தகுதியே இல்லையே. மோசே ஒரு லேவியன், இந்த மகா பெரிய ஸ்தானத்துல எப்ராயிம் கோத்திரத்துல இருந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, என்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்து என்னை உயர்த்தி வைக்கிறாரு. ஹல்லேலூயா. இதை புரிஞ்சவங்க தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். என்ன, லேவியின் கோத்திரத்துல இருந்தவன் அந்த மோசேவுடைய அந்த வாரிசுல யோசுவா வராரு. இப்படி நினைத்து பார்த்திருக்கலாம். யோசுவா இப்படி நினைத்து பார்த்திருக்கலாம், 40 ஆண்டுகள் நான் மோசேயோட இருந்து பிரயாசப்பட்டது வீண் போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 40 ஆண்டுகள் நான் மோசேயோடு இருந்து நான் பிரயாசப்பட்டது வீண் போகவில்லை. இன்னைக்கா வரோங்க, என்ன ஒரு 4 வருஷம் இருக்காங்க, 5 வருஷம் இருக்காங்க, 3 வருஷம் தாங்காதுங்க. என்ன அப்படியே பாக்குங்க, இது சரியில்லை, நம்ம வேற இடத்துக்கு போகலாம். அங்க போயிட்டு தாயான் தக்கான் கூத்தாடி இருக்காங்க, அங்க போய் டான்ஸ் ஆடி இருக்காங்க. என்ன இதுவா ஊழியம்? இதுவா ஊழியம்? ஒரு ஊழியத்துக்கு வர சொன்னா வராதுங்க. வா குஷ்டரோகி காலனிக்கு போயிட்டு வரலாம், ஊழியம் செஞ்சுட்டு வரலாம்னா வராதுங்க. வாங்க வில்லேஜுக்கு போயிட்டு வரலாம்னா வராதுங்க. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பாப்பாங்க, கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் மூவி எல்லாம் பார்க்க முடியலையே, சீரியல் எல்லாம் பார்க்க முடியலையே, இது ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு, போயிடலாம் வேற சர்ச்சுக்கு போய் ஓடிக்கிட்டே இரு. 40 வருஷம் மோசேயோடு இருந்த யோசுவா பிரயாசப்பட்டான். ஒரு காரியத்துல மோசேக்கு பின்னாடியே ஐயா சொல்லுங்க மோசே சொல்லுங்க, நான் செய்யறேன். எங்குமே மோசே பேர் வரல. மோசே ஊழியம் செஞ்ச போது எங்குமே யோசுவா பேர் வரல. திடீர்னு வருது. நீ கர்த்தர் மோசே நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. பிரியமானவர்களே, இந்த முதலீடு உன்கிட்ட இருந்தால கர்த்தர் உன்னை எங்கேயோ கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், என் மேல எப்பவுமே நான் சொல்லுவேன், இது எங்க விட்டாலும் ஊழியம் செஞ்சிடும். காட்டுல விட்டாலும் ஊழியம் செய்யும், எங்க கிணத்துல போட்டாலும் ஊழியம் செய்யும். அங்க தவளை பாம்பெல்லாம் இருக்கும்ல, அதுங்களுக்கு ஊழியம் செஞ்சுருக்கலாம். இங்க இருக்கிற தவளை பாம்புங்களுக்கு, கோட்டான்களுக்கும் கரடிகளுக்கும் புலிகளுக்கும் ஊழியம் செய்யறதுக்கா? அங்க போய் நிறைய ஊழியம் செய்யலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்க விட்டாலும் ஊழியம் செய்யணும். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு உன்னை பத்தி என்ன தெரியும்? நீ எங்க முதலீடு பண்ணுவ? எவன் கொடுக்குறான், அவன் மாறுவாடி, அவன் நல்லா கொடுப்பான் பாரு. அவன்கிட்ட போனா நல்லா இன்வெஸ்ட்மெண்ட். ஹலோ, இந்த பேங்க்கு, இந்த காசு, இந்த டோக்கனு எல்லாம் வேலை செய்யறவங்களெல்லாம் பாக்குறேன், கொஞ்சம் இருக்காதீங்க. எல்லாரையும் பார்த்துதான்